ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஷ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மகிழிக்கீரை அல்லது பண்ணைக்கீரைன்னு சொல்லுவோம், அதோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மகிழிக்கீரை அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீல நீளமாக இலைகள் இருக்கும். இதுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது, மெடிஷனல் பெனிஃபிட்ஸ். அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இந்த கீரையை நல்லா எடுத்து இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த கீரையில் தான் நம்ம கூட்டு செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கீரை. இந்த கீரைக்கு ஃபஸ்ட்டு நான் 1 டம்ளர் அளவுக்கு பருப்பு தண்ணியில் நல்லா ஊற போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கேஸ் ஆன் பண்ணி இப்போது ஒரு குக்கரில் அந்த பருப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு 10 இதில் ஒரு 2 சேர்த்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பூண்டு, பொதுவாகவே பருப்பும் கீரையும் சேர்த்து செய்யும் போது கேஸ் நிறைய ஆகும். அதனால பூண்டு நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா கேஸ் ப்ராப்ளம் வராது. அதுக்கப்புறமா 2லேருந்து 3 தக்காளி, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் வத்தல் நிறையவே சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மகிழிக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரில் நல்லா ஒரு 3லேருந்து 4 விசில் போல் விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சிரும். ஸோ அப்படியே நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், குக்கரில் போட்டு நான் மூடி போட்டு வச்சுட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேடிஸ்க்கு இது ரொம்ப ஹெல்தி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியட் ப்ராப்ளம், அந்த டைமில் வர்ற பெயின், இதுலேருந்தெல்லாம் ஒரு பெட்டர் ரிலீஃப் இந்த மகிழிக்கீரை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இது அடிக்கடி கொடுங்க. ஏன்னா இது வயிறு நல்லா க்ளீன் பண்ணும். வயிற்றில் பூச்சி இருக்குது அப்படின்னா, பூச்சி ரொம்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு, வயிற்றில் பூச்சி இருக்குது, வயிறு வலிக்குதுன்னு அலறாங்க, சரியாக சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்ற குழந்தைங்களுக்கு வீக்லி 2 கூட இந்த கீரையை இந்த மாதிரி கூட்டாக செஞ்சு கொடுங்க. அப்போ வயிற்றில் இருக்கிற பூச்சி எல்லாமே செத்துடும். பசியை நல்லா தூண்டும். ரொம்ப உடம்பு மெலிஞ்சு இருக்கிற குழந்தைங்களுக்கு இது அடிக்கடி கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு பசியை நல்லா தூண்டி அவங்க கொஞ்சம் கொழுன்னு ஆகிறதுக்கு இந்த மகிழிக்கீரை ஹெல்ப் பண்ணும். இப்போ 5-6 விசில் எடுத்ததுக்கப்புறமா நல்லா அந்த கீரையை கடைஞ்சிட்டு, நார்மலாக எப்போவுமே தாளிப்பு கொடுப்போம் இல்லையா, கடலை எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளித்து இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு திருப்பி ஒரு கொதி விட்டு நம்ம இறக்கிடலாம். ரொம்ப ஹெல்தியான ஒரு கீரை, அட் த சேம் டைம் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். சாதத்தில் அப்படியே போட்டு இந்த கீரை ஒரு கரண்டி 1 டீஸ்பூன் நெய் விட்டு குழந்தைங்களுக்கு பிசைஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க சாப்பிட்ருவாங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.